ரெண்டாவது அவங்களுக்கு அந்த நேரத்துல உடம்பு வலி எல்லாம் இருக்கும். என்னத்துக்கு அது உனக்கே தொந்தரவா இருக்கும், நீ கடவுள்கிட்ட போய் இது பண்ற. பக்தி பூர்வமா இருக்க முடியாது. வேற ஒன்றும் ரீசன் கிடையாது, ஹெல்த் ரீசன் தான். அதை மத சடங்கா சொல்லிட்டான், அவ்வளவு. அதான் இப்போ அவன் சர்ச்சை கிடைச்சதுன்னு அவங்க அதெல்லாம் பாக்குறது. ஆமா ஆமா, இதெல்லாம் நம்ம ஊர் கோயில்கள். இந்த சனாதன கோயில்கள்ல தான் அதெல்லாம் பாக்குறாங்களோ, சர்ச்சில் வந்து சர்ச்சிலையும் மசூதியிலையும் அதெல்லாம் பாக்குறது. சார் இன்னும் இப்ப பார்த்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு. திருவண்ணாமலையில வந்து ஆந்திராக்காரங்க அந்த தெலுங்கு மக்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. பஸ்ஸா இருக்கட்டும், போர்டா இருக்கட்டும், எல்லாமே தெலுங்குல மாற ஆரம்பிக்குது. இந்த திருவண்ணாமலை தமிழ்நாடுங்கிறதே மறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரிதான் இருக்கு. திடீர்னு திருவண்ணாமலையில தெலுங்கு மக்கள் வரதுக்கான காரணம் என்ன? அது எப்பவுமே அவங்க வருவாங்க, பார்டர் தானே திருவண்ணாமலை பார்டரு. அதனால அங்கிருந்து ஆந்திராக்காரர் நிறைய வருவாங்க. ஏன் தடுக்கிறீங்க அவங்கள? ஆக்கிரமிப்பு மாதிரி நிறைய பேர் அவன் பஸ்ல எழுதிட்டு வர்றாங்க, நமக்கு என்ன போகுது? அவங்க ஊர்ல இருந்து அந்த வர்றான், அந்த பஸ்ல அவன் தெலுங்குல எழுதிட்டு வர்றான். இங்க தமிழ்ல தானே போட்டிருக்குது. தமிழ்நாட்டுல இருந்து போற சபரிமலைக்கு போற வண்டி எல்லாம் தமிழ்ல தான் போகுது. அவன் கேரளாக்காரன் எப்படி தமிழ் எழுதிட்டு வர்றான்னு சொல்றேன். சபரிமலையில ஒரு வார்த்தை கூட தமிழ் இருக்கா தெரியுமில்ல? அப்படிங்களா? ஒரு வார்த்தை கூட தமிழ்.